ஹலோ எடிட்டர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி சிம்பிளான மெத்தடில் எடிட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்னென்ன எஃபெக்ட் ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருக்கிற அலைட் மோஷன் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரீசெட், ஜேக்கபேட் ப்ரீசெட் 2 லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த 2 லிங்க்கும் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இமேஜ் 2ன்னு ஒரு லேயர் இருக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட்டில் ஒரு எஃபெக்ட் பார்த்துருப்பீங்க. அந்த இமேஜில் உங்கள் இமேஜ் இல்லை வேறு இமேஜ் எப்படி ஆட் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இமேஜ் 2ன்ற ஆப்ஷனை வந்து அந்த லேயரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு எடிட் குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியாவில் போய்க்கோங்க. மீடியாவில் போனதுக்கப்புறம் நீங்கள் எந்த இமேஜ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜ் வந்து எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு மேலே 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துருங்க. ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுத்துட்டு நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் ரெண்டு கோடு மாரி இருக்கும். அது லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ வந்து கீழே ஸ்க்ரால் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ஆட் ஆனது தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃபோட்டோ வந்து அந்த எஃபெக்ட் ஏற்ற மாரி அப்படியே ஆகிடும். ஓகே, இந்தமாரி எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பீட் மார்க்குக்கு போயிடுங்க. நெக்ஸ்ட் பீட் மார்க்கு போயிட்டு நீங்கள் எந்த இமேஜ் ஆட் பண்ண போகிறீங்களோ அடுத்து அந்த இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீழே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மீடியாவில் போய்க்குங்க. மீடியாவில் போயிட்டு நீங்கள் எந்த இமேஜ் அடுத்து ஆட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி மேலே 3 டாட் இருக்கும். 3 டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் காம்போசிஷன் ரேஷியோ கொடுங்க. அப்போ தான் ஃபோட்டோ அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாரி ஃபிக்ஸ் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் பீட் மார்க்கு போயிட்டு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் அதேமாரி நீங்கள் எல்லா இமேஜுக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க எல்லா பீட் மார்க்குக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஷேக்கபேட் ப்ரீசெட் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும். 2 எஃபெக்ட் வந்து 2 இமேஜுக்கு கொடுத்துருப்பேன். ஃபர்ஸ்ட்டில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் அந்த எஃபெக்ட் எல்லாம் அந்த இமேஜ் எல்லாம் விட்டுட்டு 10.1ல் இருக்கிற பீட் மார்க்குக்கு வந்துடுங்க. அந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணணும். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அந்த இமேஜ் கூட ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக இருக்கிற இமேஜுக்கு விட்டுட்டு தேர்டாக இருக்கிற இமேஜுக்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். அந்தமாரி சென்டரில் இமேஜஸ்லாம் விட்டுருங்க. சென்டரில் இமேஜஸ் விட்டு அடுத்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட்லாம் ஆட் பண்ணிக்கலாம். எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக்கபேட் ப்ரீசெட்டை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னு பார்த்தீங்கன்னா இது செகண்டாக ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டை கிளிக் பண்ணி காப்பி எஃபெக்ட் கொடுத்துருங்க. காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பீட் மார்க் ப்ரீசெட்டை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா செகண்டாக நம்ம இமேஜஸ்லாம் விட்டுருப்போம். அந்த இமேஜுக்கெல்லாம் சென்டரில் இந்த இமேஜுக்கெல்லாம் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். இமேஜை கிளிக் பண்ணி எஃபெக்ட் உள்ள போய்ட்டு 3 டாட்டா கிளிக் பண்ணி பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்திங்கன்னா இந்த எஃபெக்ட் வந்து அந்த ஃபோட்டோ கூட ஆட் ஆகிடும். அதேமாரி நம்ம விட்ட இமேஜுக்கெல்லாம் இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்ட் எல்லாமே ஆட் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு ஷேக்கபேட் ப்ரீசெட்டை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டில் ஒரு 2 லேயர் கொடுத்துருப்பேன். அந்த 2 லேயரும் காப்பி பண்ணணும். சைடில் ஐக்கான் சிம்பிள் மாரி இருக்கும். அதை லாங் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 2 லேயர் மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி காப்பி 2 லேயர் கொடுத்துருங்க. காப்பி 2 லேயர் கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட்டை திரும்ப ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா சிசி எஃபெக்ட் கலர் எஃபெக்ட் வரணும். மேலே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேஸ்ட்டு 2 லேயர் கொடுத்திங்கன்னா அந்த எஃபெக்ட் வந்து அந்த லேயர் வந்து இதில் ஆட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இமேஜுக்கு ஒரு சிசி எஃபெக்ட் கிடைச்ச மாரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான்.
நீங்கள் வந்து மேலே எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு மேலே ஒரு ஏரோ சிம்பிள் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.